தமிழ் கவிஞர்களே, தமிழ் பேரவையினுடைய 60வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடானது நம்முடைய சமூக பிரியா திருமண அரங்கிலே சிறப்பாக நிகழ இருக்கிறது என்பதை அன்று ஊர்ந்து தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்தார்கள் என்று சங்கே முழங்கி என்ற பாரதிதாசனுடைய அருமையான சிந்தனைகளை வைப்பதிலே நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். தமிழ் பேரவையானது மகிழ்ச்சி கொள்ளுகிறது என்பதை இன்ப விளையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உருகிறன் என்பது வள்ளுவப் பேராசாருடைய அருமையான கருத்து. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எண்ணுகின்ற மனப்பக்குவம் ஒரு தமிழருக்கு உண்டு. அந்த தமிழ்தான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பு கூர்ந்து தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய அனைத்து விழாக்களுக்குமே நம்முடைய அன்புக்கினிய வழக்குரைஞர் அரங்க முருகராசு அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள். வரவேற்புரைகளை சேவை செம்மன் பொன்போஸ்கோ அவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ் பேரவை அவர்கள் வரவேற்புரை நல்க இருக்கிறார்கள். முன்னிலையாளர்களாக கல்வி காவலர் எஸ் இரஞ்சன் கோபால் எம்எஸ்சி அவர்கள் காப்பாளர் தமிழ் பேரவை அவர்களும், நிர்வாக செம்மல் ஆர் செந்தில்மணி எம்எஸ்சி டிசிஏ அவர்கள் காப்பாளர் தமிழ் பேரவை பேரூராட்சி முன்னாள் தலைவர் அவர்களும் இங்கு வருகை புரிய இருக்கிறார்கள். இறைப்பணி செம்மல் அறிவாக்கா சங்கர் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் தமிழ் பேரவை அவர்கள் அருமையாக இங்கே முன்னிலை உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பதை அன்பு கூர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் உறுதிமொழி மா கோவிந்தராசன் பொதுச் செயலாளர் தமிழ் பேரவை. யார் இதை வாசிக்கிறோம்? முதலாவதாக திருவிளக்கு ஏற்றுகின்ற பணியானது துவங்க இருக்கிறது. அந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தருவதற்கு வருகை புரிய இருப்பவர்கள் தமிழ் திரு எம் ரத்னசாமி பிஏ அவர்கள், சட்டமன்ற மேனாள் உறுப்பினர் அவர்கள் திருவையாறு. தமிழ் பேரவையினுடைய சிறப்புமிக்க அழைப்பிற்கு ஏற்று வருகை புரிய இருக்கிற இனியவர்கள் தமிழ் திரு ஆர் தர்மராஜ் அவர்கள் டிஎஸ்சி அவர்கள் வச்சாட்சியர் திருவையாறு அவர்கள், தமிழ் திரு சொருபானந்த மகராஜ் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த ஆசிரமம் அம்மன்பேட்டை, தமிழ் திரு டாக்டர் மருத்துவர் ஆர் ராஜேந்திரன் எம்பி அவர்கள் ஆர்ஆர் மருத்துவமனை திருவையாறு அவர்கள் வருகை புரிய இருக்கிறார்கள். நடுக்காவையை சார்ந்த தமிழ் திரு எஸ் ராஜா அவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் உறுப்பினர் அவர்கள், தமிழ் திரு வேலு கார்த்திகேயன் எம்என்டிஎல் அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள், துணைத் தலைவர் தமிழ்நாடு மேலும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில், தமிழ் திரு என் இளங்கோவர் அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திருவையாறு அவர்கள், தமிழ் திரு என் ஜோதி டி அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், தமிழ் திரு இரா செந்தில்குமார் அவர்கள் முன்னாள் தலைவர் கிராம கூட்டுறவு வங்கி திருவையாறு அவர்கள், திரு புனர் எம் செந்தில்குமார் அவர்கள் முன்னாள் இயக்குனர் இப்கோ கழகம் புது தில்லி அவர்களுக்கு வருகை புரிய இருக்கிறார்கள். மௌலவி ஏ முகமது இப்ராஹிம் அல்குப்தி பிஏ அவர்கள், இமாம் முகையதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் நடுக்கடை அவர்களும், தமிழ் திரு முனைவர் சு ரவிச்சந்திரன் அவர்கள் முதல்வர் அரசு கல்லூரி திருவையாறு அவர்களும், முனைவர் மு கலைவேந்தர் அவர்கள் நிறுவனர் அவ்வை கோட்டம் திருவையாறு
ஆசிரியர் சு. கண்ணன், தாளாளர் ஸ்ரீ சீனிவாசா உயர்நிலைப்பள்ளி திருவையாறு, தமிழ் திரு பிரேம் என்கின்ற இரா முத்துராமன் அவர்கள் உரிமையாளர், எம்ஆர்கே பாரத் கேஸ் கார்குடி அவர்களும், அஞ்சா அருந்தொண்டர் ஜீவா சிவகுமார் அவர்கள், தென்னக ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் அவர்களும், தமிழ் திரு பி. என். இராசராசன் அவர்களும், தலைவர் பாரதி இயக்கம் திருவையாறு அவர்களும், திருமதி ஆர். விஜயலட்சுமி அவர்கள் தாளாளர், நியூ பிரில்லியன்ட் மழலையப்பள்ளி கண்டியூர் அவர்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பு சேர்க்க இருக்கிறார்கள் என்பதை அன்பு கூர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிமுக உரைதலை பைந்தமிழ் பாவலர் முனைவர் திரு சரபோஜி அவர்கள், பொருளாளர் தமிழ் பேரவை அவர்களும், ஆண்டறிக்கைதனை செந்தமிழ் செம்மல் துறை ராமலிங்கம் செயலாளர் தமிழ் பேரவை அவர்களும், தமிழ் நெறியை பற்றி கலை இலக்கிய செம்மல் திரு மா மருதமுத்து முனைவர் அவர்களும் சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியம் புறநானூறு என்னும் புறவத்தி இங்கே சிறப்பான உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். சமய நெறிதனை இலக்கிய செம்மல் திரு கோ. கரியமூர்த்தி டி அவர்கள், வட்டாட்சியர் ஓய்வு காப்பாளர் தமிழ் பேரவை அவர்களும், காந்தி நெறியை பற்றி திரு துளசி பழனிசாமி வழக்கறிஞர் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் நம்முடைய தமிழ் பேரவையில் பணியாற்றுகிறார்கள். குறநெறி செல்வர் ப. அறவாழி அமலர் அவர்கள் பேராசிரியர் முனைவர் அவர்கள் இங்கு அருமையாக குறநெறி பற்றி சிறப்பாக இங்கு பொழிய இருக்கிறார்கள். இன்று ஒரு தகவலை மாயிரா மோகன்தாஸ் அவர்கள் செயலாளர் தமிழ் பேரவை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவ செம்மல் திரு சி. ராஜா சாக்ரட்டிஸ் எம்ஏ அவர்கள் இங்கே அக்பஞ்சர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு இங்கே முன்னிலை வைப்பதற்கு இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு, ஆண்களே என்னும் அருள் அணி பற்றி பைந்தமிழ் பாவலர் முனைவர் சரபோஜி அவர்கள், பொருளாளர் தமிழ் அவர்கள் ஆண்களே என்னும் அணியிலே இங்கு சிறப்பாக வாதம் செய்ய இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, பெண்களே என்னும் தலைப்பிலே அகவை முதிர்ந்த தமிழறிஞர் உறுதிமொழி மா. கோவிந்தராஜ் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்ளுகின்றோம். மகாதேவன் அவர்கள் ஒப்பந்தக்காரர் விளாங்குடி, திரு பி. உசோதீப் காடேராவ் சாஹிப் அவர்கள் கல்வி வளர்ச்சி குழு அரசினர் மேல்நிலைப்பள்ளி திருப்பூந்துருத்தி, சிவனருள் செல்வர் நடராச கலைச்செல்வன் அவர்கள் எம்ஏ PhD அவர்கள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தமிழ் பல்கலைக்கழகம் இனியவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற இருக்கிறார்கள். அவர்களோடு வழக்குரைஞர் மாணவி சி. அமர்சிங் அவர்கள், தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்க மேனாள் தலைவர் அவர்கள், அருள் திரு முன்னாள் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் பனையூர் திரு வை. சிவசங்கரன் அவர்கள் செயலாளர் இளங்கோ கம்பன் கழகம் திருவையாறு, கல்வி பணிச்செம்மல் திரு நா. தனபால் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமானூர், திருமிகு கு. ரவிச்சந்திரன் அவர்கள் செயலாளர் தமிழிசை மன்றம் திருவையாறு, திரு சைவகுமரன் அவர்கள் முன்னாள் துணைத் தலைவர் பேரூராட்சி மன்றம் திருவையாறு. பரிசளிப்பு விழா மாநாடு சிறப்பாக தொடங்க இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து.
தலைமையேற்று விழாவை சிறப்பித்து தருமாறு அனைவரின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் ஒளிபுரிகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மாநாட்டை புத்தூர்ல டெப்டி ஐயா முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் ஐயா சாமி அவர்களும் ஏனைய நமது தமிழ் சார்ந்தவர்களும் புத்தூர்ல டெப்டி துணை குறிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியராக பணிபுரிபவர்கள் தயவு செய்து 2 பேர் மேடைக்கு வருமாறு அன்பு கேட்கின்றோம். ஆசிரியராக பணிபுரிபவர்கள் ஒரு 2 பேர். அடுத்து வரவேற்பு உரைதனை நம்முடைய பொதுச் செயலாளர் ஆர்.போஸ்க் அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கம் உண்டு. நம்முடைய தமிழ் பேர்களுடைய மாநாடு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற 50 ஆண்டு காலம் நம்மளுடைய தமிழ் பேரவையை கட்டி காத்து நம்மளிடையே விட்டு பிரித்து சென்ற நம்மளுடைய அரங்கராஜன் ஐயா அவர்களையும் 50வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி நம்மளிடையே பிரித்து சென்ற நம்மளுடைய பொதுச் செயலாளராக இருந்த 50வது ஆண்டு தலைவராக இருந்து நம்மளிடையே விட்டு சென்ற பொதுச் செயலாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய புலவர் கருணாநிதி அவர்களை வணங்கி இந்த தொடர்ந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த மாநாட்டினை நடத்தி ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தமிழ் பேரவை கூட்டத்தை நடத்தி சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை தலைவர் அரங்க முருகராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை ஆசான் திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய
உறுப்பினராக இருந்து இதுவரை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் அருமை அண்ணன் ரசிகசாமி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கருவொலியோடு வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவரோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தா ஆசிரமத்தினுடைய தலைவர் தவத்திரு துர்பானந்தா மகராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் உறுப்பினர் அருமை அண்ணன் எஸ் ராஜா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எங்களுடைய மணல்மேடு கிராமத்தினுடைய மண்ணின் மைத்தர், சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு சிறப்புமிக்க செயல் வீரர் அருமை சகோதரர் என் இளங்குமன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் கிராம கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் அருமை நண்பர் இரா செந்தில்குமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் செந்தில்மணி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய அருமை நண்பர் ராஜராஜன் அவர்களை பாரதி இயக்கத்தினுடைய அறங்காவலர் நிறுவனர் பி ராஜராஜன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இங்கு வருகின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் தமிழ் பொறுப்பாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக இந்த பணி சிறப்பாக, இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் சீனிவாசன உயர்நிலைப் பள்ளியில் எந்த காரணத்தை அடாது மழை பெய்தாலும் விடாது தமிழ் பேரவை கூட்டம் என்ற நோக்கத்தோடு சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர் நம்மளுடைய அருமை சகோதரர் முருகராஜ் அவர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும். இல்லை அப்படியே அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பாரதி சொல்லுவார். இந்த தமிழ் பேரவை கூட்டத்திற்கு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் ஆசைக்கும் பண்புக்கும் உரிய எங்கள் அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே வெளியே வந்திருக்கக்கூடிய சுவாமி மகாராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்களே, இங்கே வருகின்ற முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சகோதரர் இளங்கோவன் அவர்களே, அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, என் அன்பு தம்பி செந்தில்மணி அவர்களே, உரிமொழி வைத்தியராஜன் அவர்களே, துர்பாஸ்கோ அவர்களே, என் நண்பர், இந்த அருமையான பேரவையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் முருகராசு அவர்களே, இங்கே வருகின்ற முகமது அவர்களே, மற்றும் ஐயா அர்வாடி அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் அல்ல. ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தீபாவளியோ பொங்கலோ அல்ல. மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமியோ அமாவாசையோ அல்ல. இது தினம் தினம் பார்க்க வேண்டும், தினம் தினம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆரம்பிக்க கொண்ட பேரவை மிக அற்புதமாக நடக்கும். அந்த வகையிலே இந்த பேரவையை மிக அற்புதமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
தெரிந்தோ தெரியாமலோ இந்த பேரவை சேர்ந்தவர்கள் தொலைக்காட்சிகளை போடுவார்கள். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி மை எனர்ஜி என்று. எனக்கான ஒரு எனர்ஜியை எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை என் அருகே உட்கார வைத்து எனக்கு ஒரு விட்டமின் மாத்திரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை சில காலக்கெடு கொடுத்து விட்டார்கள். ஆகவே எனது உரையை மிக சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். திருக்குறள் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு உலக மறை. இந்துக்கள் என்றால் பகவத்கீதை தான் இந்துக்களின் நூல், பைபிள் என்றால் கிறிஸ்துவ நூல், குர்ஆன் என்றால் முஸ்லிம்களுக்கு நூல். ஆனால் எந்த நாட்டிற்கும் எல்லா மதத்திற்கும் எந்த காலத்திற்கும் ஏற்ற ஒரு மறைநூல் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருக்குறள். 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் எந்த நாட்டிற்கும் எப்பொழுதுமே பொருந்தக்கூடிய ஒரு மறைநூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். நமக்கு பழங்கள் எவ்வளவோ பழங்கள் இருக்கின்றன. பலாப்பழம் இருக்கிறது, அந்த பலாப்பழம் ருசியாக இருக்கும். ஆனால் அது மேலே முள்ளு இருக்கும், அதை அறிந்து அதில் இருக்கக்கூடிய பிசு பிசு என்று இருக்கும். அதையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த பழங்களை எடுத்து சாப்பிடும் போது சுவை இருக்கும். ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. ஒரு மாம்பழம் போல நம் கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்தை எப்படி வேண்டுமானாலும் வெட்டி நாம் உண்ணலாம். ஆகவேதான் அவை சொல்றார், அணுவை துடைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் என்று சொல்கிறார். அதைத்தான் பாரதி சொல்றார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இளங்கோவை போல், திருவள்ளுவரை போல் பார்த்ததில்லை என்று பாரதி சொல்கிறார். ஆகவே குறள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் எல்லோரும் பஸ்ல போறோம், போகும்போது அங்கே திருக்குறள் போய் எழுதியிருக்கோம். அங்க பாரதியோட அங்க திருவள்ளுவருடைய புகைப்படம் இருக்கும். அப்ப இப்ப 2 பெரியவர் போகும்போது பேசிக் கொள்கிறார்கள். ஏதோ இந்த பாரு அந்த படம் ஒன்று இருக்கு, அது தாடி போட்டு ஒரு படம் இருக்கு, அது யாரு? அதுவா? அவங்க பழனிக்கு போயிட்டு இருக்கிறாங்க 2 பெரியவர். அப்ப பேச சொல்றாங்க, அதுவா? அது என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல அது இந்த பஸ்ஸுடைய ஓனருடைய படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அது சரி, ஓனர் ரைட்டு. ஆனா ஓனர் ஏன் இவ்வளவு பெரிய தாடியை வச்சிருக்காரு? ஓஹோ, நம்மள மாதிரி அவரும் பழனிக்கு போறாரு போல இருக்கு, ஆகவேதான் தாடி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படித்தான் திருவள்ளுவரை எல்லோரும் சொல்வார்கள். அதில் பல குறள்கள் எழுதியிருக்கும். யாகாவராயனும் நாகாக்க சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டது என்று எழுதியிருக்கும். உடனே பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் கேட்கிறார்கள், ஏன் அப்படி எழுதியிருக்கிறது? யாகாவராயனும் நாகாக்க என்றால் அந்த நாவை காக்க வேண்டும் என்றால் யார் காக்க வேண்டும்? அங்கே இருக்கிறார்களே அந்த கண்டக்டர் காக்க வேண்டுமா, அல்லது ஓட்டுநர் காக்க வேண்டுமா, அதில் பயணம் செல்லக்கூடிய பயணிகள் காக்க வேண்டுமா என்றவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக அழகாக சொன்னார். யாராருக்கெல்லாம் நாக்கி இருக்கிறதோ அவர்களெல்லாம் காக்க வேண்டும் என்று தமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஆகவே அவருடைய குரலிலே ஒன்று ஒரு சின்ன குரல், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எல்லா உயிரும் ஒன்றுதான். யார் சொல்றார்? திருவள்ளுவர் சொல்றார். அதைத்தான் பாரதி சொல்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மனதும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்கிறார். நமது மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு ரத்தமின்றி ஒருவோர், கத்தியின்றி ஒருவோர், கயமை களவாமல் ஒருவோர், அகிம்சை நெறியிலே ஒருவோர் நடத்தி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த காந்தி அவர்கள் இந்தியாவில் பிறந்தார், ஜெர்மனியிலே படித்தார், தென்னாப்பிரிக்காவில் வசிக்கிறார். அப்படி தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் பொழுது அங்கே ஒரு இடத்தை வாங்கினார். அந்த புத்தகங்களை படிக்கிறார். டால்ஸ்டாய் புத்தகத்தை படிக்கிறார். அவர்கள் டால்ஸ்டாயுடைய புத்தகம் என்றால் மிகவும் அற்புதமாக பிடிக்கும். ஆகா, டால்ஸ்டாய் எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை சொல்கிறார். உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார். டால்ஸ்டாய், நான் உங்களுடைய புத்தகத்தை வாசிப்பாளர், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இதை எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு? எனக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் தென்னாப்பிரிக்காவில், அவசியம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு வாரம் கழித்து டால்ஸ்டாய்க்கு கடிதம் வருகிறது. என் வயது கூட்டு காரணமாக நான் இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நான் எழுதக்கூடிய இந்த கருத்துக்கள் எங்கிருந்து கிடைத்தது என்று எழுதுகிறீர்கள். நீங்கள் பிறந்த இந்தியாவில் தமிழகத்தில் திருக்குறள் என்று இருக்கிறது, அதிலிருந்து கிடைத்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் எல்லோருக்கும் ஏற்ற குறள் திருக்குறள். ஓம் வணக்கம். தலைவர்கள் இந்த பொன்னடை பூஜை வருவார்கள்.
தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கு, அண்ணன் ராஜா அவர்களுக்கு, திருவையாறு பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் பெருந்தலைவர் செந்தில்மணி அவர்களுக்கு, திருவையாறு கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு, வரவேற்புரையில் ஒரு முக்கியமான முகமது இப்ராஹிம் அலி அவர்களை உன் அனைவரின் சார்பாக கடவுளை மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் பிரிச்சு விட்டு போகணும்.